Hi all, welcome to DotNet Tamizha. So இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற இன்டர்வியூ கொஸ்டின் என்ன டாட்நெட் இன்டர்வியூவில் காமனாக கேட்கப்படுற ஒரு கொஸ்டின் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ அது என்ன எதை பற்றினது அப்படின்னா டிஃப்ரென்ஸ் பிட்வீன் Convert.ToString அண்ட் Convert.toString இந்த ரெண்டு மெத்தடுக்கு இடையில் உள்ள டிஃப்ரென்சஸ். இது வந்து எல்லா டாட்நெட் டெவலப்பர்ஸும் அவங்கவுங்களோட இன்டர்வியூவில் கொஸ்டின்ஸில் வந்து தவிர்க்க முடியாமல் கேட்கப்படுற ஒரு கொஸ்டின். ஸோ இது எல்லாருமே வந்து ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ இது ரெண்டுக்குமே வந்து உள்ள டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா Convert.toString வந்து நீங்கள் அந்த ரெஃபர் பண்ணுற ஆப்ஜெக்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஆப்ஜெக்ட் வந்து நல்லா இருந்தால் கூட நல்லா இருந்தது அப்படின்னா இது வந்து ஒரு நல் ரெஃபரன்ஸ் எக்ஸெப்ஷனை த்ரோ பண்ணிடும். ஸோ இது வந்து நல்லா வந்து அக்செப்ட் பண்ணிக்காது. அதுக்கடுத்து பார்த்திங்க அப்படின்னா Convert.toStringல இருக்கிற பெனிஃபிட் என்ன அப்படின்னா நீங்கள் இதுக்குள்ளே நல் ரெஃபரன்ஸ் ஆப்ஜெக்டை நீங்கள் நல் ஆப்ஜெக்டை உள்ளே பாஸ் பண்ணால் கூட அது வந்து எந்த எக்ஸெப்ஷனையும் த்ரோ பண்ணாது. ஸோ இதுதான் வந்து ரெண்டுக்கும் இடையில் உள்ள மிக முக்கியமான டிஃப்ரென்ஸாக சொல்லப்படுது. ஸோ Convert.toString நல் ரெஃபரன்ஸை அக்செப்ட் பண்ணாது. Convert.toString நல் ரெஃபரன்ஸ் இருந்தாலும் அது வந்து கிரேஸ்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணி உங்களுக்கு வந்து அதை எம்டி ஸ்ட்ரிங்காக ரிட்டர்ன் பண்ணும். ஸோ இதுதான் ஒரு பேசிக் டிஃப்ரெண்ட்டாக சொல்லப்படுது. ஸோ இதை பற்றின ஒரு சின்ன ப்ரோக்ராம் வந்து நம்ம பார்த்துடலாமே. ஸோ அது வந்து இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு எலாபரேட்டாக சொல்லி புரிய வைக்க முடியும். ஸோ இங்கே வந்து நான் ஒரு சின்ன கன்சோல் அப்ளிகேஷன் க்ரியேட் பண்ணியிருக்கேன். இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆப்ஜெக்ட் அப்படிங்கிற ஒரு கிளாஸுக்கு வந்து ஒரு இன்ஸ்டன்ஸ் க்ரியேட் பண்ணியிருக்கேன். அந்த இன்ஸ்டன்ஸ் வந்து நல் இன்ஸ்டன்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஆப்ஜெக்ட்டுக்கான அந்த இன்ஸ்டன்ஸ் வந்து எனக்கு க்ரியேட்டே ஆகலை. நான் அதுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா instance.toString அப்படின்னு ஒரு இதை கால் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த இன்ஸ்டன்ஸை டூஸ்ட்ரிங்காக மாற்றுறதுக்கு ட்ரை பண்ணியிருக்கேன். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா Convert.toStringல அந்த இன்ஸ்டன்ஸே நான் மறுபடியும் பாஸ் பண்ணியிருக்கேன். இந்த நல் ரெஃபரன்ஸ் நல்லா இருக்கிற இந்த இன்ஸ்டன்ஸே நான் வந்து பாஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இங்கே வந்து என்னப்பா நம்ம முக்கியமாக பார்க்க போகிறதுனா, இப்போ இதை வந்து நான் லைன் நம்பர் 16 வந்து நான் கமெண்ட் பண்ணிவிட்டு எக்ஸிக்யூட் பண்ணுறேன். எக்ஸிக்யூட் பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா instance.toString மெத்தட் வந்து ஒரு எக்ஸெப்ஷனை த்ரோ பண்ணுது. ஸோ இது எதனால் அப்படின்னா இந்த toString அப்படிங்கிற மெத்தட் வந்து ஃப்ரம் த பிகினிங், அதாவது ஆப்ஜெக்ட்டுங்கிற கிளாஸ்லேருந்து எல்லா கிளாஸஸ்லேயுமே வந்து இன்ஹெரிட் ஆகியிருக்கிற ஒரு மெத்தட். ஸோ இந்த இன்ஸ்டன்ஸே நம்மளுக்கு க்ரியேட் ஆகலை. அதுக்கு முன்னாடி நம்ம வந்து toString மெத்தடை கால் பண்ண ட்ரை பண்ணுறோம். ஸோ இதுதான் வந்து மிகப்பெரிய ட்ராபேக் இந்த மெத்தடில். ஸோ நம்ம நல் ரெஃபரன்ஸை பாஸ் பண்ணோம் அப்படின்னா அபிவியஸாக வந்து இது வந்து system.null reference எக்ஸெப்ஷனை வந்து த்ரோ பண்ணிடும். ஸோ இதுதான் வந்து இந்த பர்டிகுலர் மெத்தடோட ட்ராபேக்காக சொல்லப்படுது. சப்போஸ் நான் வந்து இந்த மாதிரி எனக்கு இந்த மாதிரி எக்ஸெப்ஷன்லாம் த்ரோ பண்ணக்கூடாது அப்படின்னு நான் நினச்சேன் அப்படின்னா நான் இதை கமெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கு ஈக்குவலண்ட்டாக இருக்கிற இன்னொரு மெத்தட் Convert.toString அதை நான் கால் பண்ணுறேன். ஸோ இது கால் பண்ணும்போது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஸோ சிம்பிள், நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இதில் வந்து எந்த விதமான ஒரு எக்ஸெப்ஷன் த்ரோ ஆகலை. நான் அதே இன்ஸ்டன்ஸ் தான் நாங்கள் கால் பண்ணியிருக்கேன். ஸோ எம்டி ஸ்ட்ரிங் தான் ரிட்டர்ன் ஆகிருக்கு. நீங்கள் அதோட அவுட்புட்டை பார்த்தாலே தெரியும், ஒரு சின்ன எம்டி ஸ்ட்ரிங் தான் வந்து ரிட்டர்ன் ஆகிருக்கு. ஸோ இதுதான் இந்த ரெண்டு மெத்தடுக்கும் இடையில மிக முக்கியமான வித்தியாசமாக சொல்லப்படுது. ஸோ இதில் வந்து இதுலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கிற வேண்டிய இன்னொரு முக்கியமான பாயிண்ட் என்னென்னா, எப்போயுமே நீங்கள் வந்து உங்களோட கோடில் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா Convert.toString யூஸ் பண்ணுங்கள். டோன்ட் யூஸ் .toString மெத்தட்ஸ். இந்த மெத்தடை யூஸ் பண்ணுறதை நீங்கள் எவ்வளோ தூரம் முடியுமோ அவ்வளோ தூரம் நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணுறது நல்லது அப்படிங்கிறதான் வந்து எல்லா எக்ஸ்பர்ட் பீப்புள்ஸ் எல்லாம் வந்து சஜஸ்ட் பண்ணுற ஐடியாவாக இருக்குது. ஸோ இந்த பர்டிகுலர் வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதே மாதிரியான ஒரு சுவாரஸ்யமான டிப்ஸோட கூடிய விரைவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை பாய்.